அதைரியத்திற்கான பதில் அங்க இருக்கு. அதைரியம் எல்லாருக்குமே வரும். அந்த வசனம் படியுங்க, 27வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கரெக்ட். நம்ம அந்த 3 வசனங்கள்ல அதைரியத்திற்கான பதிலை நம்ம படிக்கிறோம். அதைரியம் இருக்கு. இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்றாங்க? என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் நியாயம் கர்த்தரிடத்துல எட்டாமல் போகிறது. என் வழி என்ன ஆயிடுச்சு? என் தேவனுக்கு மறைஞ்சு போச்சு. நிறைய நேரங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுங்களா? நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் என்ன தெரியுமா? நிறைய பேர் என்ன சிந்தனையோட இருப்பாங்க தெரியுமா? கடவுள் என்ன பார்க்குறாரா இல்லையா? என் வழி அவருக்கு தெரியலையா? நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன், நான் உண்மையாக தானே இருக்கிறேன், என் வழி அவர் மறந்துட்டாரா? என் நியாயம் அவருக்கு போய் எட்டலையா? நிறைய நேரங்களிலே இந்த அதைரியம், மனசோர்வு எங்கிருந்து வருகிறது என்றால், வாழ்க்கையில சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள், சில ஜெபங்களுக்கு பதில் வராத நேரங்கள், அப்படியே தொடர்ந்து அனுபவிக்கிற பாடுகள், தொடர்ந்து இருக்கிற வியாதி, பலவீனங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் வியாதியா இருக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் துக்கமா இருக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, எனக்கு அப்படி இல்லை. எல்லாரும் வித்தியாசமா நல்லா இருக்காங்க, நாங்க ரொம்ப சிரமப்படுறோம். இந்த மாதிரி நிறைய நம்மளை போட்டு குழப்பக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய நம்மளை சுத்தி இருக்கும். இந்த சுத்தி இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என்னுடைய நியாயம் அவரிடத்துல போய் எட்டல. நல்லா கவனிங்க, நியாயம் அவர்கிட்ட போய் எட்டணும்ல, ரொம்ப முக்கியம். ரெண்டு குறிப்பிட்ட பகுதிகளை உங்களுக்கு காட்டுகிறேன். அவர்கிட்ட போய் எட்டுறதை பற்றி நான் பேசுகிறேன். இவங்க எட்டலங்கிறாங்கல்ல, ரீச் பண்ணல அப்படிங்கிறாங்கல்ல. நான் 2 காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒன்று, சோதோம் கொமரா பாவம். இந்த பாவம் செஞ்ச போது கடவுளுடைய தூதனை அனுப்பினாரு. அவன் வந்து என்ன சொன்னா? இந்த சோதோம் கொமராவனுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து எட்டிருச்சு, அதனால அது நிஜமா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். அப்போ பாவம் மிகுதி ஆகும்போது அது எங்க போய் ரீச் பண்ணுது? பரலோகத்தையே போய் ரீச் பண்ணுது. தேவனை சங்கடப்படுத்துது. சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? நம்ம சின்ன தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு ஜெபம் பண்ணாம தானே இருக்கிறோம், ஒரு பைபிள் படிக்காம தானே இருக்கிறோம். நீ ஜெபம் பண்ணாம இருக்கிறதே பாவம் தான், பைபிள் படிக்காம இருக்கிறதே பாவம் தான், கர்த்தரை தேடாம இருக்கிறதே பாவம் தான், ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா கோயிலுக்கு வராம இருக்கிறதே பாவம் தான். இதெல்லாம் பாவம் இல்லைன்னு உங்களுக்கு சொன்னது யாரு? சோதோம் கொமோரா மக்கள் மோசமா இருந்தாங்க, கடவுளுடைய சந்நிதியில போய் எட்டிருச்சு. உடனே முடிவு பண்ணிட்டார், சோதோம் கொமோராவை காலி பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, 2வது ஒரு சம்பவம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அங்க கொர்நேலியு கிட்ட தேவதூதன் என்ன சொல்றாரு? உன்னுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் அவர் சமூகத்துல வந்து எட்டி இருக்கிறது. அப்போ உங்க பிரேயரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அது போய் ஹெவனை ரீச் பண்ற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏதோ ஆத்திரம் தோத்திரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கதை கொஞ்ச நாளைக்கு ஓடும், அப்புறம் ஓடாது. நான் சொல்றேன், சும்மா இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பேர்க்கமான ஆசீர்வாதத்தை தாரன்னு நீங்க கடவுள்கிட்ட சொல்ற கதை எல்லாம் ரொம்ப நாளைக்கு நடக்காது. நீண்ட வாழ்வுக்கும் நீண்ட நாள் பயனுக்கும் நீண்ட நாளான ஆசீர்வாதத்திற்கும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேனானால், கொர்நேலியுவை பாருங்க. கொர்நேலியு ஒரு 100க்கு அதிபதி, கவர்மெண்ட்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள்.
ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் மாதிரி இருக்கிறார், ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறார். பட் அவருடைய பிரேயர் கடவுளுடைய சமூகத்துக்கு போற அளவுக்கு அவர் தொடர் ஜபங்களிலே ஈடுபட்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே என் நியாயம் எட்டவில்லை என்று சொல்லாதீர்கள். நான் இன்னும் ஜெபிக்க போகிறேன், அதிகமாய் ஜெபிக்க போகிறேன், கூடுதலாக ஜெபிக்க போகிறேன், கடவுளுடைய சமூகத்திற்கு போய் 8 வரை ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயங்களிலே நான் கர்த்தருடைய சமூகத்தை தேடி போகிறது உண்டு. நேற்று ராத்திரி நான் படுக்கைக்கு போகும்போது 1:30 மணிக்கு தான் நான் படுக்கைக்கே போனேன். ஏன்னா அது கூட எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்போ கூட தூங்க போனேன்னா ஒருவேளை இங்கே வந்து தூங்கிடக்கூடாதே, நான் ஒரு 3 hours ஆகுது, கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவோம், தூங்குவோம் அப்படின்னு 1:30 மணிக்கு என்னுடைய ஜெபத்தை முடிச்சுட்டு நான் படுக்கைக்கு போனேன். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், கடவுளை தேடுறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் நீங்கள் எவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? சும்மா சோர்ந்து போகிறது ரொம்ப சுலபம். ஆனால் நீங்கள் தேடுங்க, நல்லா தேடுங்க. நிறைய பேர் 10 நிமிஷம் கூட ஜெபிக்கிறது இல்லை, நிறைய பேர் ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்து படிக்கிறது இல்லை. நான் கேட்குறேன், உண்மையாகவே கடவுளுக்கு நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்கிறீங்க? உண்மையாகவே கடவுளுக்கு நீங்கள் நன்றியாக இருக்கிறீங்களா? உண்மையாகவே கடவுள் உங்களுக்கு நன்மை செய்தார் நம்புறீங்களா? கடவுள் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார்னு நம்புறீங்களா? இந்த சுகத்தை தந்தவர் அவர்தான்னு நீங்க நம்புறீங்களா? அவரோட செலவு பண்ண 10 நிமிஷம் தான் இருக்கா உங்களுக்கு? அவரோட பேச 10 நிமிஷம் தான் இருக்கா? அவர் எழுதி கொடுத்த புஸ்தகத்தை படிக்க 10 நிமிஷம் தான் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, நம்ம தப்பு பண்றோம். நிறைய தவறுகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம், நான் சர்ச்சுக்கு போறேன், காணிக்க கொடுக்கிறேன், நான் ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போயிருவேன், உங்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இது போதாது. அது ஒரு ஆரம்ப பகுதி தான். அதுவே போதுமா? ஒரு பிள்ளை சொல்லுதான், நான் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறேன்மா, ஏமா அப்புறம் அடிக்கிற, எதுக்குமா அப்புறம் திட்டுற? நான் தான் டெய்லி எழுந்த உடனே எங்க போறேன்? ஸ்கூலுக்கு தானே போயிட்டு வரேன். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஸ்கூல்ல டீச்சர் உட்கார வச்சு தானே அனுப்புறாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு வீட்டில் அதை படி இதை படின்னு உயிரை எடுக்கிறம்மா. கேட்குமா பிள்ளை? கேட்காது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், அங்கே 5 மணி வரைக்கும் படித்தாலும் அது போதும், அது டெய்லி போகுது பிள்ளை ஸ்கூலுக்கு. ஆனால் நீங்கள் மூச்சை கொடுத்து ஏதோ ஒன்றை பண்ணி அந்த பிள்ளைய படிக்க வச்சு அதை உருப்படி ஆக்கி தேத்தி எடுத்து ஒரு 85-90 மார்க் வாங்கிட்டு அப்படி பேப்பரை கொடுத்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்ன சந்தோஷம். நிறைய பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா? என் பையன் எப்போவுமே ஃபஸ்ட்டு தான் வருவான். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஃபஸ்ட்டில் இருக்கீங்களா? நான் கேட்குறேன். உங்கள் பையன் ஃபஸ்ட்டு வரா, சந்தோஷம். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருப்பீங்களா? ஆவிக்குரிய டெஸ்ட் உங்களுக்கு வச்சா நீங்கள் அதில் முதலாளாக இருப்பீங்களா? உங்கள் ஜெபம் எங்க? நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கர்த்தரை தேடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இது கர்த்தரை தேடுவதற்கான காலமாக இருக்கிறது. கர்த்தரை தேடாம வேற எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியா வராதுங்க. சொல்றேன், நீங்க உங்களுடைய மூளையை பயன்படுத்தி சாதிக்க நினைக்கிற காரியங்களை எல்லாம் விட்டுட்டு உங்க முழங்கால போட்டு முட்டி போட்டு மண்டையை முட்டி ஜெபம் பண்ணி, ஏசப்பா எப்படியாவது செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. உங்க நியாயம் கர்த்தர் இடத்துல போய் எட்டிரும். அவர் செய்வார். கொர்நேலி ஜெபம் அவர் சமூகத்தில் போய் எட்டலையா? கொர்நேலியுடைய பிரேயர் அங்கே போகணும்னா நம்ம பிரேயர் போகாதா? டேனியல் ஜெபிக்கிறாரு, ஜெபிக்கும் பொழுது பதில் வருது. அந்த தேவதூதன் சொல்றாரு, நீ ஜெபிக்க தொடங்கின போதே உனக்கு பதிலை நாங்க அனுப்பிட்டோம், ஆனா பெர்சியாவின் அதிபதி அதை தடை பண்ணிட்டான் அப்படிங்கிறார். ஆமா, டேனியல் அப்பதான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரா, உடனே என்ன வந்துருச்சா? பதில். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு நிச்சயமா பதில் உண்டு.